Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the functions of skeletal system. நம்முடைய சட்டக மண்டலத்தின் பணிகள் என்ன? கொஞ்ச நேரம் முன்னாடி 3 type of skeletal system பார்த்தோம். We read something about the types of skeletal system. Hydrostatic நீர்ம சட்டகம்னு பார்த்தோம். Exoskeleton புறச்சட்டகத்தை பற்றி படித்தோம். Endoskeleton அகச்சட்டகத்தை பற்றி படித்தோம். And human system have the endoskeleton. மனிதர்களிலே அகச்சட்டகமானது காணப்படுகிறது. And it is made up of 206 bones. இது 206 எலும்புகளால் ஆனது. Axial skeleton மையத்தில் காணப்படுவது 80 படித்தோம். அதே மாதிரி appendicular skeleton நம்முடைய கை கால் எலும்புகளை பற்றி 126 அதை படித்தோம். அது என்ன ஃபங்க்ஷனை பண்ணுறது? What is the role of skeletal system in our body? நம் உடலிலே இந்த எலும்பு மண்டலம் அல்லது சட்டக மண்டலமானது என்ன பணியினை செய்கிறது? அது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால you should have a clear idea and it is about us. இது நம்மை பற்றிய ஒன்று. ஸோ நம்ம உடம்புல எலும்பு இருக்குது, அது என்ன பண்ண போகிறது? நம் உடலில் சட்டகம் காணப்படுகிறது, அகச்சட்டகம் காணப்படுகிறது, அது என்னதை பண்ண போகிறது? அதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். Forms a rigid framework. The skeletal system forms a rigid framework. நம்முடைய உடலுக்கு ஒரு உறுதியான கட்டமைப்பை அளித்தல். மனிதர் என்றால் பார்ப்பதற்கு இப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு மாடு என்றால் பார்ப்பதற்கு இதை போன்று தான் இருக்க வேண்டும். ஒரு சிங்கம் என்றால் பார்ப்பதற்கு இதை போன்று தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த சட்டகம் என்ன பண்ணோம்னா ஃபார்ம்ஸ் அ ரிஜிட் ஃப்ரேம்ஒர்க். உறுதியான கட்டமைப்பை அளித்தல். ஸ்ட்ராங்காக எலும்பு இருக்கவும் தான் அப்படி நிற்க முடியாது. நம்ம உடம்பு முழுக்க மசில்ஸ் மாதிரி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தசைகள் மட்டும் காணப்பட்டது என்றால் இப்படிலாம் இருக்க முடியாது. கிடுகிடுன்னு சுருங்கி குட்டி உண்டா போயிடும். ஸோ அதற்கு உதவுகிறது. சப்போர்ட் த வெயிட் ஆஃப் த பாடி அகைன்ஸ்ட் கிராவிட்டி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், புவியீர்ப்பு விசையானது நமக்கு தெரியும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உடலை தாங்குதல். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உடலை தாங்குவதால் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதர்வைஸ் இப்படியே படார்னு கீழே விழ வேண்டிதான். ஸோ த செகண்ட் ரோல் சப்போர்ட் த வெயிட் ஆஃப் த பாடி அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம் உடலை தாங்குகின்ற பணியினை இந்த எலும்புகள் செய்கின்றன. தேர்ட், ப்ரொவைட் அண்ட் மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த பாடி. நிலையான வடிவம் தருதல். ஒவ்வொரு உயிரினமும் இந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். ஸோ இட் கிவ் பர்மனன்ட் ஷேப் டு அஸ். நம்முடைய உடலுக்கு நிலையான வடிவம் தருவதை இந்த சட்டக மண்டலமானது, இந்த எலும்பு மண்டலமானது செய்கிறது. ப்ரொடெக்ட் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம்முடைய உட்புற உறுப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நமக்கே தெரியும், இது பாடி கேவிட்டி, உடற்குழி என்று அழைப்பார்கள். திஸ் இஸ் செட் டு பி தோராக்ஸ், திஸ் இஸ் செட் டு பி அப்டமன். இது மார்பு பகுதி என்று அழைக்கப்படும், இது வயிற்று பகுதி என்று அழைக்கப்படும். மார்பு பகுதியில் ஸ்டர்னம் இன் ஃப்ரண்ட், மார்பெலும்பு முன்னால் காணப்படும். அண்ட் வெர்டிபிரல் காலம் இன் பேக், முதுகெலும்பு தொடரானது பிற்புறத்தே காணப்படும். ரிப்ஸ் ஆன் லேட்டரல் சைடு, விலா எலும்புகள் பக்கவாட்டிலே காணப்படும். இதுதான் உள்ளே இருக்க ஹார்ட்டை, லங்ஸை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த தொராசிக் கேஜ் என்று அழைக்கப்படுகின்ற மார்பெலும்பு கூடு தான் நம்முடைய ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளோட லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். ஸ்கல் மேலே இருக்க கபால எலும்பு, உள்ளே இருக்க பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ அ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். நம்முடைய உட்புற உறுப்புகள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற பணியினை இது செய்கிறது. ஆக்ட் as a reservoir of calcium and phosphate. Our bones are made up of calcium and phosphate. நம் உடலிலே எலும்புகள் என்பவை கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டால் ஆனவை. முக்கியத்தை பாருங்க, சேமிப்பு கிடங்கு. ஏகப்பட்ட கால்சியமும் பாஸ்பேட்டும் நம்முடைய எலும்புகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ இட் ஆக்ட் as a reservoir of calcium and phosphate. கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டின் சேமிப்பு கிடங்காக பயன்படுகிறது. Then the fat, excess glucose is converted into fat and stored in the adipose tissue. நம்ம படிச்சிருக்கோம். அதிகப்படியான கொழுப்பானது, அதிகப்படியான குளுக்கோஸ் ஆனது கொழுப்பாக மாற்றப்பட்டு நம்முடைய அடிப்போஸ் திசுவிலே சேமித்து வைக்கப்படும் என்று படித்தோம். அதே போலவே excess fat is converted into triglyceride and stored in the yellow bone marrow. So excess glucose is converted into fat, ட்ரைக்ளிசரைடாக மாறி அந்த ட்ரைக்ளிசரைடு எல்லோ போன் மேரோ என்று அழைக்கப்படுகின்ற மஞ்சள் எலும்பு மஜ்ஜையிலே சேமித்து வைக்கப்படும். ஃபேட் இஸ் ஸ்டோர்ட் இன் த எல்லோ போன் மேரோ. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி. இது சேமிக்கப்பட்டுள்ள ஒரு ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது.
ஏன்னா எப்போயா நமக்கு எதுவுமே உணவு இல்லைன்னா அங்கெல்லாம் சேமித்து வைக்கப்படுகின்ற கொழுப்பானது பயன்படுத்தி கொள்ளப்படும். ஸோ சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி, சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஒரு ஆற்றல் மூலமாக இது இருக்கிறது. இது முக்கியம். ஹெல்ப்ஸ் இன் லோகமோஷன், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டுமென்றால், நகர வேண்டுமென்றால் அதற்கு இது உதவும். ஃபைனலி இட் ஆக்ட் அஸ் அ ஹீமோபாய்டிக் டிஷ்யூ. ஹீமோபாய்டிக்னா ஆர்பிசி டபிள்யூபிசி ப்ரொடக்ஷன் இங்கே நடக்கும். ஸோ போன் மேரோன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த போன் மேரோவில் ஆர்பிசி டபிள்யூபிசி உருவாக்கத்திற்கு காரணமாக இது இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி. ஸோ ப்ரொடக்ஷன் அல்ல, ஹியர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி. ஆர்பிசி மற்றும் டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் செய்வதற்கு, உற்பத்தி ஆவதற்கு இது உதவும் இந்த போன் மேரோ. ஸோ இவ்வளவு ஃபங்க்ஷனை இது பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்கெலட்டல் சிஸ்டம் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நம்முடைய உடலிலே ஸ்கெலட்டல் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற சட்டக மண்டலமானது ஏராளமான பணிகளை ஆற்றுகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ரிஜிட் ஃப்ரேம்வொர்க், நமக்கு உறுதியான கட்டமைப்பை தருகிறது. சப்போர்ட் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உடலை தாங்குகிறது. ப்ரொவைட் அண்ட் மெயின்டைன் ஷேப், உடல் அமைப்புக்கு வடிவத்தை தருகிறது. ப்ரொடெக்ஷன், உட்புற உறுப்புகளை பாதுகாக்கிறது. ஆக்ட் அஸ் அ ரெசர்வாயர், சேமிப்பு கிடங்காக செயல்படுகிறது ஃபார் கால்சியம் அண்ட் பாஸ்பேட். அண்ட் ஃபேட் இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட், அதிகப்படியான கொழுப்பு சேமிக்கின்ற பணியினையும் செய்கிறது. லோகமோஷன், இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறது. அண்ட் ஃபைனலி ஹீமோபாய்டிக் டிஷ்யூ, ஆர்பிசி டபிள்யூபிசி உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. ஸோ ஹீமோபாய்டிக் டிஷ்யூ, ஆர்பிசி டபிள்யூபிசி ப்ரொடக்ஷன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள், உற்பத்திக்கு உதவுகிறது. ஸோ ப்ரொடெக்ஷனும் பண்ணுறது, ப்ரொடியூஸும் பண்ணுறது, பாதுகாப்பு பணியினையும் செய்கிறது, உற்பத்தி பணியினையும் செய்கிறது. இதுதான் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம். சட்டக மண்டலத்தின் முக்கியமான பணிகள் இவை. இதையும் நன்றாக படித்து வைத்துக்கொள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.